நியூட்ரிஷியன் சென்டரில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலம். கண்ணுமைக்கும் நேரத்தில் வெட்டி சாய்த்துவிட்டு சிட்டாய் பறந்து சென்ற கும்பல். கொலையாளிகள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சிக்காததால் திணறிய காவல்துறை. தூரத்தில் நின்று திருதிருவென முழித்துக் கொண்டிருந்தவரை தட்டி தூக்கிய போலீஸ். விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல் என்ன? நியூட்ரிஷியன் சென்டர் நடத்தி வந்தவரை மனைவியும் மகனும் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கொன்றது ஏன்? ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி இருக்கும். நியூட்ரிஷியன் சென்டர் நடத்திட்டு இருந்த ராஜேந்திரன் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ கையில அரிவாளோட உள்ள புகுந்த ஒரு கும்பல் ராஜேந்திரனை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல அங்கே இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த ராஜேந்திரன் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ராஜேந்திரனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினாங்க. கொலையாளிகளை நெருங்கிறது முதல்ல சவாலா இருந்தாலும் அடுத்தடுத்த விசாரணையில கூலிப்படை கும்பலை தொக்கா பிடிச்சாங்க காவல்துறையினர். அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் கொலைக்கான மோட்டிவும் தெரிய வந்திருக்குது. சேலம் பக்கத்துல உள்ள சங்ககிரியை சேர்ந்த 58 வயசான ராஜேந்திரன் சங்ககிரி ஸ்டேட் பேங்க் பக்கத்துல நியூட்ரிஷியன் சென்டர் நடத்திட்டு வந்திருக்காரு. இவரோட மனைவி பேரு ராணி. இவங்களுக்கு ஒரு மகளும் அரவிந்த் ராஜுங்கிற மகனும் இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக 2 பேரும் கடந்த 29 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மகன் அரவிந்த் ராஜ் தாயோட வயிற்றுல 3 மாச கருவாய் இருக்கும்போதே ராஜேந்திரனும் ராணியும் பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்போ மூத்த மகளுக்கு வயசு 3. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு கணவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அரவிந்த் ராஜுக்கு கல்யாணத்துக்கு மணப்பெண் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளையோட அப்பா எங்கன்னு கேட்டதுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டாங்கன்னு ஆனந்த்ராஜ் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காரணத்துக்காகவே ஏகப்பட்ட வரன்கள் பாதியிலேயே நின்று போயிருக்கு. அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கிறதால தான் நமக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு நினைச்சு வேதனைப்பட்ட அரவிந்த்ராஜ் நேரா தன்னோட அப்பா ராஜேந்திரன் கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு வந்து இருங்க, அம்மா கூட சேர்ந்து வாழ பாருங்க, நீங்க பிரிஞ்சிருக்கிறதால என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இத்தனை வருஷமா உங்க இஷ்டத்துக்கு தனியா தானே இருந்தீங்க, இப்போ நான் தேவைங்கிறதால வந்து கூப்பிடுறீங்களா? அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ராஜேந்திரன். உங்க அக்கா கல்யாணத்தை நான் இல்லாம தானே நடத்துனீங்க, அதே மாதிரி உன் கல்யாணத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு ராஜேந்திரன் மகன் அரவிந்த் ராஜ் கிட்ட கோபமா பேசினதா சொல்லப்படுது. அப்பா அம்மா ஒன்னா இல்லாம இருக்கிறது அரவிந்த் ராஜோட கல்யாணத்துக்கு ஒரு விதமான பிரச்சனைனா, இந்த கல்யாணத்துல இன்னொரு சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. மாப்பிள்ளைக்கு சொத்து பத்து பெருசா இல்லைங்கிறதால ஒரு சில பொண்ணு வீட்டுக்காரங்க அரவிந்த் ராஜை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயமும் அரவிந்த் ராஜ் மனசுல காயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால தன்னோட அப்பா ராஜேந்திரன் கிட்ட போய் அவர் பேர்ல இருக்கிற சுமார் 10 ஏக்கர் நிலத்தை தன் பேர்ல எழுதி வைக்க சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு அனாதைக்கு என் சொத்தை எழுதி வச்சாலும் வைப்பேனே தவிர உனக்கு கொடுக்கவே மாட்டேன்னு கராரா சொல்லியிருக்காரு ராஜேந்திரன். அம்மா கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு, சொத்தை எழுதி தர சொன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு அப்பா ராஜேந்திரன் மேல மகன் அரவிந்த் ராஜுக்கு கடும் கோபம் வந்திருக்குது. தன்னோட கோபத்தையும் வேதனையையும் தாய் ராணி கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் தாயும் மகனும் சேர்ந்து ராஜேந்திரனை கொன்னுட்டா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய சொத்து நமக்கு வந்து சேரும், பேசாம அவர் கதையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நேரா களத்துல இறங்குனா மாட்டிப்போங்கிறதால கூலிப்படை மூலமா கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க.
ராஜேந்திரனை கொலை பண்றதுக்காக ஒரு கூலிப்படை கும்பலுக்கு சுமார் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. ஒரு வாரமாவே ராஜேந்திரனை வேவு பார்த்த அந்த கூலிப்படை கும்பல் ராஜேந்திரன் எப்போ நியூட்ரிஷன் சென்டருக்கு வருவாரு, எப்போ வீட்டுக்கு போவாரு, நியூட்ரிஷன் சென்டர்ல எப்போ கூட்டம் இருக்கும்னு எல்லா டீட்டெயிலையும் நோட் பண்ணாங்க. கடந்த 30ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட நியூட்ரிஷன் சென்டருக்கு ஆட்கள் வந்து போய் தான் இருந்திருக்காங்க. மதிய நேரம்தான் கூட்டம் இல்லாம இருந்திருக்கு. ஞாயிறு மதியம்ங்கிறதால ரோட்லையும் பெருசா ஆள் நடமாட்டம் இல்லை. அதான் கரெக்டான டைம்னு நினைச்சு அறிவாளோட நியூட்ரிஷன் சென்டருக்குள்ள புகுந்த கும்பல் தூங்கிக்கிட்டு இருந்த ராஜேந்திரனை வெட்டி கொன்னிருக்காங்க. ஒரு வாரமாவே நியூட்ரிஷன் சென்டரையே சுத்தி வந்த கூலிப்படை கும்பல் எங்கெங்க சிசிடிவி கேமரா இருக்குங்கிறதையும் நோட் பண்ணி சிசிடிவி கேமரா இல்லாத தெரு வழியா வந்து நியூட்ரிஷன் சென்டர் இருக்கிற பில்டிங்கோட பின்பக்கம் வழியா தான் வந்திருக்காங்க. அதனால எந்த சிசிடிவி கேமராவிலையும் கொலையாளிங்க வந்து போன காட்சி பதிவாகல. ஆனா கூலிப்படை கும்பல் சேர்ந்த ஒருத்தன் நியூட்ரிஷன் சென்டருக்கும் பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்குக்கும் நடுவுல உள்ள ஒரு இடத்துல கொலை நடந்த நேரத்துல ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருந்திருக்கான். அவனோட செயல்பாடுகளை சிசிடிவி கேமரா மூலமா பார்த்த போலீஸுக்கு அவன் மேல டவுட் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஆட்கள் யாராச்சும் வராங்களாங்கிறத பார்க்கறதுக்காக நான் முன் வாசல் கிட்ட நின்று வேவு பார்த்துட்டு இருந்ததாவும், மற்ற ஆட்கள் எல்லாம் பின் வாசல் வழியா வந்து ராஜேந்திரனை கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டதாவும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் கூலிப்படை கும்பல் புதுச்சேரியில் உள்ள ஒரு லாட்ஜில் பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து நேரா புதுச்சேரிக்கு போன போலீஸ் கூலிப்படையை சேர்ந்த மனோஜ்குமார், சிவசங்கர், சசிகுமார், லோகபிரகாஷ், கௌதம், ரகுநாத், கார்த்திகேயன்னு மொத்தம் 7 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இந்த கூலிப்படையை சேர்ந்த நபர்கள் மேல இதுக்கு முன்னாடி எந்த கேஸுமே இல்லைன்னும் இதுதான் இவங்களுடைய முதல் அசைன்மெண்ட்னும் சொல்லப்படுது. மொத்த பிளானுக்கும் மாஸ்டர் மைண்டா செயல்பட்ட ராஜேந்திரனோட மனைவி ராணியையும் மகன் அரவிந்த் ராஜையும் போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க.